நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிரத்தையுடன் செய்வோம். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் திருத்த சட்டங்களை இயற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மத்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை இயற்றியுள்ளது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் தன்னார்வலர்களும் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சட்டத்தை கைவிடக் கோரி தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 40 நாட்களாக தொடர் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கடும் குளிர், வெயில், மழை என்று காலநிலையை சமாளிக்க முடியாமல் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தனர் எனவும், இது சட்ட மசோதாவை ரத்து செய்யக்கோரி இதுவரை 7 முறை மத்திய அரசிடம் முறையிட்டும் மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கையை செவிசாய்க்க மறுத்து வருகிறது எனவும், எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே உள்ள மத்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை அலுவலகமான BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலைய பகுதியில் இருந்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் காவல் பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கார்ப்பரேட் நிறுவனங்களான அம்பானி அதானி குழுமத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் மோடி அரசை கண்டித்தும் அம்பானி அதானி போன்ற உருவம் பூண்ட நபர்களை கல்லால் அடித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை செய்திகளுக்காக பிரசன்னா. கோவை மாவட்ட எஸ்டிபி கட்சியின் சார்பாக தற்போது மத்திய அரசு அலுவலகமான BSNL முற்றுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முற்றுகையானது விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும், வேளாண் திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே, நம்முடைய இந்திய தலைநகரத்திலே பணியிலே கிட்டத்தட்ட 40 விவசாயிகள் அந்த போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிரையும் இழந்திருக்கிறார்கள். 40 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று வரை மத்தியினுடைய பாஜக சங் பரிவார் அரசு தொடர்ந்து அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே விவசாயம் அழிந்துவிட்டால் இந்த நாடே சுடுகாடாகும். நாட்டிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் சேற்றிலே கால் வைத்தாதான் நாட்டுடைய மக்கள் அனைவரும் சோற்றிலே வைக்க முடியும்.